ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எக்கால சத்தத்தோடே. 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். உலகத்தில் 3 முக்கியமான சம்பவங்கள் உண்டு. முதல் சம்பவம் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட சம்பவம். இரண்டாவது சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து நமக்காக தன்னையே அர்ப்பணித்த சம்பவம். மூன்றாவது அவரது இரண்டாவது வருகை. அந்த இரண்டாவது வருகை எப்படி இருக்கும்? அவர் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. எக்காலம் வாத்திய கருவிகளில் ஒன்று. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எக்காலத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரமான கானான் பிரயாணத்திலே தேவ பிரசன்னத்திற்கு அடையாளமாக எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தர் சீனாய் மலையில் பிரசன்னமான போது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாக தொனித்தது என்று யாத்ராகமம் 19:16 வாசிக்கிறோம். பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு நடுங்கினார்கள். இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். தேவ பயம் அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. அதற்கு பிந்திய நாட்களிலே எக்காலமானது இஸ்ரவேல் ஜனங்களை சபையாக கூடி வரச் செய்யும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அதை குறித்த விவரங்களை என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். எக்காலங்களை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலின் ஆயிரங்களுக்குள்ள தலைவர்கள் கூடி வர வேண்டும். ஆனால் எக்காலம் பெருந்தொனியாய் முழங்குமேயானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மூட்டை முடிச்சுகளுடன் கூடாரங்களை தூக்கி கொண்டு மேக ஸ்தம்பங்களை பின்பற்றி புறப்பட வேண்டும் என்பதே அந்த கட்டளை. அடுத்ததாக எக்கால சத்தம் தேவனை துதித்து ஆராதனை செய்ய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி ஆசாப்பின் சங்கீதத்தில் நினைவுபடுத்தப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலங்கள் ஊதுங்கள். 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இந்த கடைசி நாளிலே கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமான தேவ எக்கால துணிக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கி வந்ததைப் போல அல்லாமல் அன்பின் தகப்பனாகவும் தன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற மகிமையின் ராஜாவாகவும் அவர் மகிழ்ச்சியோடு வெளிப்படுவார். அந்த எக்கால சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இஸ்ரவேல் ஜனங்களின் எல்லா பண்டிகையிலும் சிறந்த ஒரு பண்டிகை எக்கால பண்டிகையாகும். அது ஒரு பிரதான பண்டிகையாக பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் ஆசரித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் இரண்டாவது வருகையே மாபெரும் பண்டிகையாக கொண்டாட இருக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் வர இருக்கும் அந்த எக்கால பண்டிகைக்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்வோமா? இன்றைய நினைவிற்கு யோவேல் 2:15. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 54, 55 மற்றும் 56ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எக்காலம் ஊதுவோம், கர்த்தரை துதிப்போம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.